அவளை பாருங்க. இப்பதான் வேலை செய்ய இப்படி கொடுங்க. இப்படி கொடுக்கணும். இங்கே கொஞ்சம் சாமான் சாங்க எடுக்கணும். அந்த வாய பாரு. சும்மா இருடா. சரி 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 சரி. சவே அது இந்த பேத்து கனெக்ஷன் பேத்து மரம் வந்து இது வந்து பச்சை பழம். அதாவது இன்னும் 2 நாட்களின் பின்னர் தான் இவர்தான். ஹலோ, நான் இப்போ உங்களுக்கு பேரிச்சம்பளம் எப்படி துப்புராக்குறேன்ட்டு சொல்லி தர போறேன். அதோட நான் செய்யறதே நீங்க எல்லாரும் பாத்துங்க. அப்படின்னா முதல்ல யாருக்கும் தெரியாம போயிட்டு களவுல கொலைய ரோட்ல இருந்து இப்படி வெட்டின்னு வருவோம். இன்றைக்கு இப்படி கொஞ்சம் பின்னக்காய் பாருங்க ஒழுங்க. ஓகே, கொலையை இப்படி நாங்க வெட்டின்னு வந்துட்டோமா, கொலையை என்ன செய்வோம், இப்படி தூக்கி இப்படி இப்படி உருத்துனா என்ன செய்வோம், பழுத்திக்கிற பழம் எல்லாம் இப்படி கீழே விழும். ஓகே, இப்படி பழம் பழுத்திருந்து கீழே விழுந்தாலும் இந்த கொலை அடர்த்தியா இருக்கிறதால இடையில நிறைய பழங்கள் இந்த பாருங்க சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நாங்க என்ன செய்வோம், இந்த பழத்தை எடுத்து இப்படி வச்சு இப்படி கத்தி எடுத்து இதால இப்படி ஓவண்டா வெட்டுவோம். இல்லைங்கதா, இப்படி வெட்டுவோம். இப்படி 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 வெட்டுவோம். ஓகே, இப்படி வெட்டுன பிறகு இதுல இருக்கிற இப்ப இந்த ஒரு உதாரணத்துக்கு இந்த சாதாரணமா இந்த கொலையை பாரு. ஓகே, இந்த கொலையில வந்து நிறைய காய் என்ன செஞ்சிருக்கு, பழுத்து இருக்கு. இந்த காயெல்லாம் இப்படி கையால பிப்போம். கையால பிச்சிட்டு இங்கால எப்படி இப்படி இந்த காய் எடுத்தாச்சா. இப்ப இந்த காய் இந்த ஏரியால பழுத்து இருக்கு. இந்த பழுத்து இருக்கிற காய இப்படி கையால பிப்போம். கையால பிச்சு போட்டுட்டோம். பேலன்ஸா இருக்கிறது வைப்போம். இப்படி இன்னொரு 2-3 நாள்ல இதெல்லாம் பழுத்த பிறகு சொல்றது கேட்கணும் பாருங்க. இப்படித்தான். ஏண்டா இல்லாட்டி இந்த காயெல்லாம் நாங்க அப்படி பழுக்கல நினைச்சு வச்சோம் என்றால் அநியாயமாயிரும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லா காட்டணும். நாங்க இப்ப இந்த காயெல்லாம் பிச்சோடனே என்ன செய்வோம். ஓகே, இந்த காயெல்லாம் பிச்சு இப்படி இருங்கனோடனே இந்த காயெல்லாம் சரியா என்ன தூசி பட்டு இருக்கு. இதை என்ன செய்வோம், ஒரு இதுல போட்டு வளந்துல போட்டு நாங்க இதுங்குவோம். என்ன செய்வோம், வளந்துல போட்டு எல்லாத்தையும் கழுவுவோம். கழுவிட்டு அதை வடிய வைப்போம். வடிய வச்சு காஞ்ச பிறகு உங்களோட ஃபைனல் உங்களுக்கு இப்படி இருக்கிற ஈச்சம்பழங்கள் எல்லாம் ஃபைனலா எப்படி கிடைக்கும் என்றால் இப்படி கிடைக்கும். எப்படி இப்படி கிடைக்கும். ஃபைனலா கிடைக்கிற இந்த ஈச்சம்பழங்களை எடுத்து இப்படி எடுத்து பிஸ்மில்லா சொல்லி வாய்க்கல. இதுதான் சுவை. சரியா?